தோல்வி உன்னை முறிய விடாதே. துணிவால் போய் நீ கதவை தட்டினால் நிச்சயம் அது திறக்கும். நம்பிக்கை உன் கையில் தீபமாக இருந்தால் அதுவே உன் முயற்சியே உன்னுடைய வாளும் கவசமுமாய் அமையும். நீ செல்லும் பாதையில் இந்த உலகம் உனக்காக மண்டியிடும். பசங்களா, குவார்டர்லி எக்ஸாம்ஸ் வரப்போகுது. பிசிக்ஸ் அப்படின்ற ஒரு ரொம்ப பெரிய சேலஞ்ச் இப்போ இந்த நொடி உங்களை ஃபேஸ் பண்ணி இருக்கு. இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண போறோம்? திரும்ப காரணங்கள் தேட போறோமா? எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை இப்ப பார்த்துட்டு இருக்க யாருமே காரணம் தேடுறதுக்காக இங்க வரல, சாதிக்க வந்திருக்கீங்க. சாதிப்போம். அப்படி சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு, சாதிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்ன்றத அடுத்த சில நொடிகள்ல, அடுத்த சில நிமிடங்கள்ல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்க எஞ்சி இருக்க நாட்கள் செப்டம்பரோட தொடக்கத்துல இருக்க போற நாட்கள். இந்த நாட்கள்ல பிசிக்ஸ்க்கு சூப்பரா ஹார்ட் ஒர்க் பண்ணி அழகா படிச்சு எப்படி சென்டம் எடுக்கிறது, குவார்டர்லியில நம்ம எப்படி சென்டம் எடுக்க போறோம், அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஆரம்பிக்கலாமா? முதல் விஷயம், உங்களுடைய எக்ஸாம் டேட்ஸை உங்களுக்கு ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டாங்க இல்லையா? இப்போ ஒரே ஒரு கேள்வி கேளுங்களேன். என்ன அப்படின்னா, இந்த நேரத்துல உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் நிறைஞ்சு போய் நீங்க இருக்கீங்க. முக்கியமா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சரி. என்ன குழப்பம்? முதல் விஷயம், 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம் கேன்சல். இப்போ ஒரு 11th ஸ்டூடெண்டா நமக்கு எழப்போற முதல் கேள்வி என்னன்னா, அப்ப இப்ப நான் 12th படிக்கணுமா, 11th போர்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, 12th எக்ஸாம் எப்படி கேட்பாங்க? குழப்பம் இருக்கு இல்லையா? ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த நேரத்துல ஒரு ரொம்ப பெரிய கோபமும் ஆதங்கமும் இருக்கணும் நியாயமா. ஏன் அப்படின்னா, முன்னாடியே ஒரு வருஷம் முன்னாடி இந்த முடிவை எடுத்திருந்தா நான் 11th இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன். நான் முன்னாடியே 12th படிக்க ஆரம்பிச்சிருப்பேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமா கிடைச்சிருந்தா 12th என்னால சாதிச்சிருக்க முடியும் இல்ல? சோ வை? எல்லாருக்குமே இருக்க கேள்வி என்னன்னா, ஏன் ஒரு சில விஷயங்கள் இப்போ நடக்கணும்? நான் என்ன கேக்குறேன், ஏன் இப்போ நடக்க கூடாது? நல்லதோ கெட்டதோ லைஃப்ல எதுவுமே என்னைக்குமே சொல்லிட்டு வராது. ஒரு வகையில இல்ல, நம்மலாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே போனா வாழ்க்கைக்குன்னு ஒரு யதார்த்தம் இருக்கு, பிராக்டிகாலிட்டி இருக்கு. அந்த பிராக்டிகாலிட்டிய ஸ்கூல்ல ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு சினாரியோ உங்களுக்கு இங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, நான் இதை பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா, ஒய் நாட்? உனக்கு இன்னொரு சேலஞ்ச் இருக்கும் கையில, அவ்வளவுதானே. அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணலாம். சேலஞ்சஸை ஓவர் கம் பண்றவங்க வாழ்க்கையில சாதிப்பாங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, உலகமே உன் பாதையில் தலை குனியும், உனக்காக மண்டியிடும். உன்னால ஜெயிச்சு வர முடியும் பசங்களா. சோ எஸ், குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான டேட் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க. 18ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம். சோ 18 தான் டெட்லைன். நான் இந்த வாட்டி உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம போய் விழுந்து படிக்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது. அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ பண்ணி பார்த்துட்டு இருக்க அப்படின்னா நீ அதுக்காகவும் இங்க வரல. ஒரு நாள் முன்னாடி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து நான் நல்லா படிச்சிட மாட்டேனா, ஒரு மணி நேரத்துல ஒரு சாப்டரை படிச்சிட முடியாதா, நம்ம அதுக்கு இங்க வரல. இப்ப நம்ம கிட்ட 30 நாட்களுக்கு மேலவே இருக்கு. 30 days, more than 30 days. Now the question is, how are you going to use it? இல்லையா? எப்படி இதை ப்ராப்பரா பயன்படுத்துறது? என்னென்ன கேள்விகளை படிக்கிறது? எல்லாத்தையும் படிக்கணுமா? இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சா போதுமா? எனக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கம்மியா இருக்கு, அப்ப அதை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறேன்? இதெல்லாம் தான் உனக்குள்ள இருக்கிற கேள்விகள். கம்பல்சரி கொஸ்டின்ல மார்க் போயிட்டே இருக்கு, கிரியேட்டிவ் 1 மார்க் கேட்டா எனக்கு மார்க் போயிட்டே இருக்கு. இனிமே போக வேண்டாம். ஓகே, நாட்கள்ல நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியுள்ள கிடுகிடுன்னு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். 30 நாள் இருக்குன்னு நினைப்ப, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் you are going to lose your days, my dear children. And you can lose your days, but I don't want you to lose this war. இந்த போர்ல நீ தோக்க கூடாது, இதுல நீ ஜெயிச்சு காட்டணும். ஒரு நாளைக்கு என்ன ஆனாலும் சரி 2 மணி நேரம், சராசரியா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீங்க எனக்காக படிக்கணும், உழைக்கணும். உங்களுடைய பிசிக்ஸ்ல குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்காக. சார் 2 மணி நேரம் எனக்கு டைம் இல்லையே சார், எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் தராங்க, எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் வைக்கிறாங்க ஸ்கூல்ல, எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணு. 2 மணி நேரம் முடியலன்னா 90 minutes டெடிகேட் பண்ணு.
90 மினிட்ஸ். அண்ட் இதுல நான் உன் கூட இந்த ஜேர்னி ஃபுல்லா இருக்கிறேன். நான் என்னோட பிளான்ஸை சொல்றேன், நீ என்ன பண்ணணும்னு சொல்ற. எவ்ரி சிங்கிள் பார்ட் ஆஃப் த பிளான் நான் உனக்கு புட்டு வைக்கிறேன். சரி, நம்மளோட குவார்டர்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை நம்ம 2 விதமா பிரிச்சுக்கலாம். 2 ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம என்ன செய்ய போறோம், புக் பேக் ஃபுல்லா தரவு பண்ண போறோம். ஸ்டேஜ் 1ல இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். மீதிலாம் செகண்ட் ஸ்டேஜ்ல தான். நீ என்ன கேள்வி கேட்டாலும் அதான் பதில். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன செய்ய போறோம், புக் பேக்ல இருக்கிற எல்லா 1 மார்க்கும் படிச்சு முடிக்கணும். புக் பேக்ல இருக்கிற 2 and 3 மார்க்ஸ் கம்ப்ளீட்டா படிக்கணும். ஒண்ணு கூட விடக்கூடாது. அத்தனை 2 and 3 மார்க்கும் புக் பேக்ல இருக்கிறது எல்லாமே படிக்கணும். சார், இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கலாமா? இம்பார்ட்டன்ட் படிக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியல் ஸ்டூடெண்ட் உன் கையில இன்னும் ஒரு 10 நாள் இருக்குன்னா கூட எல்லா கொஸ்டினையும் படிக்க முயற்சி பண்றது அப்படின்றது ஒரு நார்மலான நல்ல விஷயமா இருக்கும். இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் நோக்கி ஓட வேண்டாம். நான் இம்பார்ட்டன்ட் தரேன், நான் வேணான்னு சொல்ல. இதே வீடியோல நான் இம்பார்ட்டன்ட் சொல்ல தான் போறேன். ஆனா அது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இருக்க வேண்டாம். புக் பேக்னா புக் பேக் கம்ப்ளீட்டா படிக்க ட்ரை பண்ணு. அப்ப புக் பேக்ல இருக்கிற 1 மார்க்ஸ், புக் பேக்ல இருக்கிற 2 and 3 மார்க்ஸ், புக் பேக்ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ் எல்லாமே, புக் பேக்ல இருக்கிற லாங் ஆன்சர், ஷார்ட்னு இருக்காங்க லாங் ஆன்சர், இதெல்லாம் மட்டும் நீ ப்ராப்பரா கவர் பண்ணனாலே உன்னால 80% ஆஃப் மார்க்ஸ் எடுக்க முடியும். 2 and 3 மார்க்ஸ், லாங் ஆன்சர்ஸ், 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக்ல இருக்கிறத படிச்சனாலே 80% ஆஃப் தி மார்க்ஸ் இன் யுவர் குவார்ட்டர்லி எக்ஸாம் இஸ் கோயிங் டு பி guaranteed. புரியுதா? அப்ப மீதி 20% ஆஃப் மார்க்ஸ் எங்க இருந்து வரப்போகுது, உனக்கு புக் இன்சைட் 1 மார்க் வரப்போகுது. புக் இன்சைட்ல இருந்து 2 and 3 மார்க்ஸ் வரப்போகுது. எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து கேள்வி கேட்க போறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம எப்பயுமே மார்க் லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இத்தனை நாளா நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னா, ஒரு எக்ஸாமுக்கு போகும்போது 100 மார்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போல, 80 மார்க்குக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போன. அந்த 80 மார்க்ல நீ 60 எடுத்த, 65 எடுத்த, 70 எடுத்த, 75 எடுத்த, குட்ன்ற. நீ 80க்கு ப்ரிப்பேர் பண்ணி அதுல 70, 75 எடுக்கிறன்னா குட். புரியுதா? ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு நாள் கூட 100க்கு ப்ரிப்பேர் பண்ணல. இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். 100 மார்க்ஸ் வேணும் அப்படின்னா அப்ப இந்த 20% ஆஃப் மார்க்ஸுக்கு தனி ப்ரிப்பரேஷன் வேணும். அது ஸ்டேஜ் 2. சோ புக் இன்சைட் 1 மார்க், புக் இன்சைட்ல இருக்க 2 and 3 மார்க் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் படிக்கிறதுக்கும் நம்ம ஷெட்யூல்ல நமக்குன்னு அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும். ஒவ்வொரு சாப்டர் நீ படிக்கும் போதும் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அதை பிரிச்சுக்க போற. சார், நான் பிசிக்ஸ்ல ஒரு வீக் ஸ்டூடெண்ட், எனக்கு புரியுது நீங்க சொல்றது எல்லாமே. ஆனா நான் முதல்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சு ஒரு மினிமம் கேரண்டி மார்க் எடுத்துட்டு அப்புறம் இதெல்லாம் செய்யலாமா? செய்யலாம். அப்போ உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமா? சரி, எனக்கு 1 மார்க்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும், 2 and 3 மார்க்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும், 5 மார்க்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும், ப்ராப்ளம்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும். பிசிக்ஸ்ல உனக்கு எந்தெந்த விஷயங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணுமோ குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ்க்கு கம்ப்ளீட்டா நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோ. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்ன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோ. இதுக்கு அடுத்தடுத்து இதுல டாப் 5 மார்க்ஸ் என்ன, டாப் 2 and 3 மார்க்ஸ் என்ன, எல்லாத்துக்குமே நான் வீடியோஸ் போடுறேன். ஆனா மொத்தமா இப்பவே நான் கொடுக்குறேன். யார் யாருக்கு வேணுமோ தாராளமா இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? பட் நம்ம பிளானுக்கு வரும். சிங்கிபர் நான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, கம்ப்ளீட்டா ஓகேவா, கம்ப்ளீட்டா ஒரு பிளான் ஒண்ணு உனக்காக ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். சோ இந்த பிளான் என்ன அப்படின்றத சொல்றேன். இந்த டேட்டை மட்டும் பார்க்காத, அதை விட்டுரு. உனக்கு உன் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு 30 டே பிளான். சரியா? சோ அந்த 30 டே பிளான் என்ன, டே 1ல இருந்து ஓகே நீ என்ன செய்ய போற அப்படின்னா, உன் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது this is how you are going to start. நீங்க எனக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, சாப்டர் 6ல இருந்து உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், if you are a 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ரே ஆப்டிக்ஸ்ல இருக்கிற ஷார்ட் ஆன்சரை படிக்கிறதுல இருந்து உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சாரி, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஓகே, சாப்டர் 6ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ் புக் பேக் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் படிக்கலாம். சரியா? இதே நீங்க ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னா கிராவிடேஷன்ல இருந்து ஆரம்பிங்க. அப்ப கிராவிடேஷன்ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ், அப்புறம் கிராவிடேஷன்ல இருக்க லாங் ஆன்சர்ஸ், ரே ஆப்டிக்ஸ்ல இருக்கிற லாங் ஆன்சர்ஸ். சாப்டர் 6ல இருக்க லாங் ஆன்சர்ஸ்க்கு எப்பயுமே 2 நாள் டைம் கொடு. டெஃபினட்டா 2 நாள் டைம் தேவைப்படும். எல்லா லாங் ஆன்சரும் ஒரே நாள்ல படிக்க முடியாது. அப்புறம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் 1 மார்க்ஸ், அந்த 1 மார்க்ஸ்லயே கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ். இது எல்லாத்துக்கும் நான் பிடிஎஃப் கொடுக்குறேன். சரியா? இது எல்லாத்தையும் நான் கிளாஸஸ்ல நானும் உங்களுக்கு டீச் பண்றேன். சோ ஒரு சாப்டர் நம்ம இப்படிதான் பிளான் பண்ணி படிக்க போறோம். சோ டே 1 நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓகே லாஸ்ட் சாப்டர் 6ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஒரு சாப்டர் எடுத்தா மினிமம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா, அதுக்குன்னு 5 நாள் டெடிகேட் பண்ண வேண்டியிருக்கும். இப்பவே நீ ப்ராப்பரா பிளான் பண்ணனா உன்னால ஒரு சாப்டருக்கு 5 நாள் டெடிகேட் பண்ணி படிக்க முடியும். ஓகே, அப்போ ஒரு சாப்டர் எடுத்துக்கோ, அதோட டே 1 அன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, அதோட புக் பேக் ஷார்ட் ஆன்சர்ஸ்,
டே 2 டே 3ல அதோட லாங் ஆன்சர்ஸ் புக் பேக்ல இருக்கிற எல்லாமே. அதுக்கப்புறம் டே 4ல நம்ம என்ன செய்யலாம், அதுல இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். டே 5ல அதுல இருக்கிற 1 மார்க் பிளஸ் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸும் சேர்த்து படிக்கலாம். இப்படி 5 நாள் ஒரு சாப்டருக்கு நீ டெடிகேட் பண்ணி அழகா என் கூட சேர்ந்து படிச்சுட்டே வந்தனா, சரியா, எவ்ரி சிங்கிள் டே எங்க கூட சேர்ந்து நீ அழகா பிளான் பண்ணி படிச்சுட்டே வந்த அப்படின்னா சூப்பர்பா நம்ம பிளான் பண்ண டேஸுக்குள்ள உங்களால அழகா ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரியா, நான் இந்த ஸ்லைடு காப்பி பண்ணும்போது டேட் வந்து வருஷமா மாறி போச்சு, அதனால வருஷம் அதிகமாக வந்துடுச்சு. இங்கெல்லாம் பார்த்தோன்னா டேட் கரெக்டாக வந்துடும். உனக்கு கீழே நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், அதுல கரெக்டா இருக்கு. சரியா, ஸோ கரெக்டா நமக்கு எக்ஸாம் எப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிளானோட கம்ப்ளீட் பிடிஎஃப் என்னன்னைக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத உனக்கு வந்து பார்த்தோன்னா நான் கீழே எதுல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ப்ராப்பரா டவுன்லோட் பண்ணிக்கோ. இப்போ எனக்கு இந்த பிளானை நீ ப்ராப்பரா ஃபாலோ பண்ற அப்படின்னா பை செப்டம்பர் 16 என்னைக்கு பை செப்டம்பர் 16 உன்னால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா எல்லா சாப்டர்ஸையும் படிச்சிட முடியும். அண்ட் நான் பிளானே உனக்கு எப்படி கொடுத்துருக்கேன்னா ரிவர்ஸ்ல இருந்து வர மாதிரி. இப்போ நான் உனக்கு இந்த பிளான் கொடுத்துருக்கேன்ல, இந்த பிளான் கூட சேர்ந்து எவ்ரிடே யூ கோயிங் டு ஹேவ் ஸ்பெஷல் கிளாஸஸ் இன் பிசிக்ஸ். நம்ம குவார்டர்லியில உனக்காக நிறைய குவார்டர்லி மேரத்தான்ஸ் பிளான் பண்ணிருக்கு. அதை பத்தின இன்ஃபர்மேஷனும் நான் உனக்கு இப்பவே சொல்லிடுறேன். எவ்ரி சண்டே உன்னுடைய பிசிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாம் வர வரைக்கும் எவ்ரி சண்டே பிசிக்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் மேரத்தான் செஷன்ஸ் இருக்க போகுது. அப்போ 4 வாரம் இருக்கு உன் கையில, 5 வாரம் இருக்குன்னா 5 வாரம் 5 சண்டே 5 மேரத்தான். இந்த 5 மேரத்தானை நீ ப்ராப்பரா அட்டன் பண்றனா உன்னால பிசிக்ஸ்ல சென்டம் எடுக்க முடியும், அதுல சந்தேகமே கிடையாது. ஓகேவா? சோ இப்போ இதெல்லாம் என்னால தனியா பண்ண முடியுமான்னு தெரியலையா சார், நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், படிக்கணும்னு ஒரு மோட்டிவேஷனோட உட்கார்றேன், நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துறீங்க, எல்லாத்தையுமே மேரத்தான் கிளாஸஸ் வச்சு நடத்திடுறேன்னு சொல்றீங்க. என்னோட பிரச்சனை என்ன அப்படின்னா ஐ நீட் சம்ஒன் டு அசிஸ்ட் மீ. என் பக்கத்திலே இருந்து என்னை பிடிச்சி துருவி என்னை அசிஸ்ட் பண்ணா நான் இன்னும் பெட்டரா பண்ணுவேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம தீமினல் பேட்ச்ல டார்கெட் குவார்டர்லி அப்படின்னு சொல்லி தனியா ஒரு பேட்ச் ஓபன் பண்ணிருக்கோம். அதாவது இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு மட்டும் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா 1 மாசம் ஸ்பெஷலா பெய்டு கிளாஸ் எடுக்க போறோம். 999 பே பண்ணி நீங்க என்ன செய்யலாம், நம்மளுடைய வேதாந்த ஆப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ்க்கு 999 பே பண்ணி நீங்க என்ன செய்யலாம், நம்மளுடைய வேதாந்த ஆப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கிளாஸஸ் யூடியூப்ல ஏற்கனவே இருக்கிறது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஸ்பெஷல் கிளாஸஸ் நடக்கும். டெய்லி ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் ஸ்பெஷல் கிளாஸஸ் நடக்கும். எல்லா பிடிஎஃப்பும் உனக்கு வேதாந்த ஆப்லயே இருக்கும். ஸோ நீ யூடியூப்ல அங்கங்கன்னு எங்கேயும் போய் தேட தேவையில்ல, அழகா உனக்கு கிடைச்சிடும். 40 டே கிளாஸ், 40 நாள் உன்னுடைய குவார்டர்லி எக்ஸாமுக்காக 40 டே கிளாஸ். செப்டம்பர் 18ஆம் தேதியில இருந்து கிளாஸ் ஆரம்பிக்குது, ஆகஸ்ட் 18. சரியா, ஆகஸ்ட் 18 ஆரம்பிச்சு செப்டம்பர் 25 வரைக்கும் உனக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா குவார்டர்லி எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் இதுல கிளாஸஸ் இருக்க போகுது. சரியா, ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஆரம்பிக்குது. யார் யாருக்கெல்லாம் இதுல என்ரோல் பண்ணணும்னு ஆசையா இருக்கும், நீங்க 999 பே பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரியா சார், அது மட்டும் இல்ல, நம்மளோட எம்வி சாட் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. சரியா, இப்ப இந்த எம்வி சாட் எக்ஸாம் அப்படின்றது என்னன்னா இது ஒரு ஆல் இந்தியா லெவல் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஸ்காலர்ஷிப்னா என்னது, இந்த எக்ஸாம் எழுதி இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கிற அப்படின்னா உனக்கு நிறைய கோர்சஸ் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஃபீஸே இல்லாம ஃப்ரீயா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வேதாந்தோல செலவு பண்ணி என்ன செய்ய போறாங்க அப்படின்னா யுனிவர்சல் சிங்கப்பூர் கூட்டு போறாங்க. சிங்கப்பூர்ல யுனிவர்சல் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டூடியோ இருக்கு, சினிமா ஸ்டூடியோ. அந்த ஸ்டூடியோவுக்கு கூட்டு போறாங்க. அங்கதான் அந்த ஜுராசிக் பார்க் படம் எடுத்தாங்கல்ல, அவங்களோட ஸ்டூடியோ. சரியா, ஸோ அந்த எக்ஸாம் நீ எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி எம்வி சாட் எக்ஸாம் எழுதலாம். இந்த எம்வி சாட் எக்ஸாம் எந்த போர்ஷன் சார், எதை பேஸ் பண்ணது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது போத் 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11th போர்ஷனை பேஸ் பண்ணியிருக்கும், 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th போர்ஷனை பேஸ் பண்ணியிருக்கும். நீங்க நீட் ஜேஇ மாதிரி எக்ஸாம்லாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்குலாம் இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் உனக்கு கம்ப்ளீட் பிளான் கொடுத்துட்டேன், ஐடியா கொடுத்துட்டேன். எனக்கு நீ என்ன செய்யணும்னா இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். எவ்ரி சிங்கிள் டே அடுத்து ஒரு 30 நாள் நான் கொடுத்துருக்க பிளானை ஃபாலோ பண்ணு. பிளானோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உனக்கு தேவையானதும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா எல்லாருமே லைக் பட்டனை எனக்காக ஸ்மாஷ் பண்ணிடு. வேற என்ன உனக்கு வேணுமோ கமெண்ட்ல அதை கன்வே பண்ணு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடு. தேங்க்யூ. மறந்துடாத, முயற்சி
அதுதான் உன்னுடைய வாளாகும். வாள்னா என்ன? இந்த வாள் இல்லை, சண்டை போடுற வாள், கத்தி. ஓகே, உன்னுடைய வாளாகவும் அதே நேரத்தில் உன்னுடைய பாதுகாப்பு கவசமாகவும் இருக்க போகுது. ஓகே, டு நாட் ஸ்டாப் ட்ரைங். குட் பை.